மே 14 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். மே 14 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடைபெறும் என்றும் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மே 14 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மே 14 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடைபெறும் என்றும் துரைமுருகன் கூறியிருக்கிறார். விவரங்களை செயலாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மே 14 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பிறகாக முதல் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை திமுக கூட்டியிருக்கிறது. வரக்கூடிய 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவுல சென்னை தென்னாம்பேட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். திமுகவின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்திருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதும், அதே போன்று திமுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் நோக்கி மக்களுடைய குரல்களை சட்டமன்றத்தில் எதிரொலிப்பதற்காக அவருக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கைக்கு ஏற்ப அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த தரவுகளையும் ஒன்று திரட்டி அதற்காக குரல் கொடுக்கக்கூடியதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் குறித்து ஆலோசிப்பதற்கும் அடுத்த கட்டமாக செயல்பட வேண்டிய செயல் திட்டங்கள் குறித்து விளக்குவதற்கும் ஒரு ஆலோசனைக்கும் ஒரு கலந்தாலோசனைக்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் காங்கிரஸ் திமுகவுடனான தனது நீண்ட கால உறவை முறித்துக் கொண்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்தாலும் திமுக கூட்டணியை தொடர்வதாக மற்ற கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற நிலை இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து களத்தில் யாருடன் எப்படி கலந்து பணியாற்றுவது என்பது குறித்தான விவரங்கள் ஆலோசிப்பதற்காகவும் அறிவுறுத்தல் வழங்குவதற்காகவும் இந்த மாவட்ட செயலர் கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வருங்காலத்தில் இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு முதல் கூட்டமாக இந்த கூட்டம் நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் பல கூட்டங்கள் இணைய வழியாகவும் நேரடியாகவும் திமுக மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமின்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.